அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. ரியா என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ரியா என்ற இந்த சொல்லுக்கு அகராதிகளில் முகஸ்துதி, அதாவது மக்களுக்கு காட்டுவதற்காக செயல்படுவது என்று பொருள் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அதை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மறுத்து மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும், மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது போன்ற நோக்கங்களுக்காக ஒருவர் நற்செயல்களை புரிகிறார் என்றால் அவருடைய இந்த தன்மைக்கு ரியா என்று சொல்லப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து செய்துள்ள கடுமையான எச்சரிக்கை அஹ்மது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 23636 எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி பேசுகிறார்கள். நான் உங்கள் விஷயத்தில் அதிகமாக அஞ்சுவது சிறிய இணை வைப்பை பற்றித்தான், அதாவது ரியாவை பற்றித்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். ரியா என்றால் என்ன என்பதற்கு மற்ற ஹதீஸுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் என்னவென்றால், அல்லாஹுடைய திருப்தியை புறக்கணித்து விட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்செயல்களை புரிவதுதான். அன்பானவர்களே, இன்னும் இது குறித்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற விளக்கங்களை பார்க்கும் பொழுது, மறுமை நாளில் அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் கூலி வழங்கும் பொழுது, யார் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்செயல்களை புரிந்தார்களோ அவர்களிடம் நீங்கள் யாருக்காக நன்மை செய்தீர்களோ அவர்களிடமே சென்று உங்களுக்கான கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான் என்ற எச்சரிக்கையும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அதை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.